வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகா ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் செல்வாக்கும் ஒரு மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியில் மேன ராசிக்கான ஆண்டு பலன்கள் 2024 ஆண்டு பலன்கள் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே ஒரு வருடத்தில் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறதுனா இந்த வருடம் நமக்கு நினச்சது எல்லாமே நடக்கணும், எல்லாமே ஒரு புதிய நம்மளுக்கு மாற்றங்கள் வரணும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லபடியாக அமையணும், எல்லாமே எதிர்பார்க்கறது தான். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மேன ராசிக்கு இந்த 2024 எப்படி இருக்கும்னா அருமையான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். 2023 நடந்த விஷயங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விஷயங்கள், கவலைகள், மனக்குழப்பங்கள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டலில் சில விரயம், அது எல்லாமே விலகி ஒரு புது வாழ்க்கையாக இந்த 2024 நீங்கள் வாழ போகிறீங்க. இப்போ 2024 கிரகநிலைகளோட கோச்சாரப்படி கிரகநிலைகள் எப்படி இருக்குது, அதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ உங்கள் ராசி அதிபதி குரு. இப்போ உங்கள் மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆண்டுக்கு பிற்பாதியில் 3ஆம் இடத்துக்கு போக போகிறாருங்க. 12ஆம் இடத்துல சனி பகவானும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவானும் இந்த ஆண்டு கிரகநிலைகளோட அமைப்பாக இருக்க போகுது. இப்போ லக்னத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்திருக்குங்க. இந்த ராகு பகவான் வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆசைகளை தோண்ட வைக்கும். நம்ம எது கொடுத்தாலும் நமக்கு பத்தலை, இன்னும் அதிகமாக வேணும் அப்படிங்கிற ஆசைகள் தோண்ட வைக்கும். இந்த வருடம் உங்களுடைய ஆசைகளை மட்டும், அதாவது ரொம்ப ஆடம்பரங்கள் நீங்கள் தவிர்த்துட்டாவே உங்களை எல்லாமே தேடி வரும். ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டுங்க, தொழிலாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையிலாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியம் ஒரு முன்னேற்றமாக இருக்கட்டும், இது எல்லாமே அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த 2024 இருக்க போகுது. கிட்டத்தட்ட போன வருஷம் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா குரு உங்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவில் பார்த்துட்டிங்கன்னா தடுமாற்றங்கள் இருக்காது. ஆனால் நிறைய பார்த்திங்கன்னா இப்போ போன வருஷம் 2ஆம் இடத்துல குரு ராகு பகவான் சேர்க்கை இருக்கும்போது நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலில் சில விரயம், விபத்துகள், வண்டி வாகனத்தில் ஒரு பாதிப்புகள், இது எல்லாமே இருந்திருக்கும். அதாவது நிறைய பேர் இந்த மீனராசிக்காரங்க மறுஜென்ம கூட எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த 2024. இந்த 2024 வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். இப்போ ஆரம்பத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால விரயச்சனி வேறு ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இந்த 7.5 சனி ஒரு பக்கம் இருந்துட்டால் கூட அந்த 7.5 சனியோட தாக்கமே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பயமாக மாறும். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுமோ, நம்ம நினச்சது எது சாதிக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயத்தை நீங்கள் போகணும். எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் பார்த்துட்டிங்கன்னா நல்லதை பண்ணுமே தவிர கெட்டதுங்கிறது பண்ணாது. நீங்கள் ஒருத்தருக்கு நல்லதை பண்ணும்போது உங்களுக்கு 4 மடங்கு உங்களுக்கு நல்லது தேடி வரும். 2வது உங்களுக்கு 4 பேர்த்துக்கு உதவிகள் நீங்கள் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். மெயினாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தோன்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விநாயகர் ஆஞ்சநேயரை நீங்கள் கும்பிடுங்க. காகத்துக்கு எள்ளு சாதம் வைங்க. அது வச்சாவே உங்களுக்கு மன நிம்மதிங்கிறது உங்களை தேடி வரும். 2வது பார்த்துட்டிங்கன்னா சுப விரயங்கள் ஏதாவது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுப விரயமாக மாற்றும். சுப விரயங்கிறது என்னதுன்னா ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, திருமணங்கிறது அமைக்கிறது, இல்லை பழைய வீடு ஆல்ட்ரேஷன்கள் பண்ணுறது, இது எல்லாமே சுபவிரயம். இப்போ நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா சார் எனக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையா, நான் வாடகை வீட்டிலே இருக்கேன், என்னால் சொந்த வீட்டில் போய் நான் இருக்க முடியாதா, இல்லை சொந்த வீடு எனக்கு கட்டுறதுக்கு யோகமே இல்லையா,
அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த 2024 நீங்கள் சொந்த வீடு கட்ட வேண்டிய யோகம் உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2023 வீடு கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க, பாதியில் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகிருக்குங்க. வாங்கலாம்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, ஆனால் அது உங்களால் வாங்க முடியாமல் போயிருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த 2024 இந்த 2024 ஒரு வீடு கட்ட வேண்டிய யோகம் அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்து மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் செலவுகள் தவிர்த்துக்குவாங்க. ரொம்ப வந்து இருக்கிற ஒரு வண்டி வச்சுட்டு மறுபடியும் ஏதாவது வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா நீங்கள் போகும்போது அது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கணும். ரெண்டாவது தொழில். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான தொழில் அமையாமையே இருந்திருக்கும். ஒரு இடத்துல ஒர்க் பண்ண ஒரு 6 மாதம் ஒரு 9 மாதம் ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நோக்கி தான் நீங்கள் போவீங்க. இப்போ ஒரு நிரந்தரமான வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் என்ன நிரந்தரமான வேலை கிடைச்சாலுமே நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு உங்கள்கிட்ட நல்ல விதமாக பழகிட்டு பின்னாடி போய் உங்களை பற்றி குறை சொல்லிட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் இந்த வருடம் வந்து 2024 ஒரு அற்புத பலனுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மனக்கவலைகள் ஒரு 2 நாள் நல்லா இருந்தால் 3வது நாள் நம்மளால் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்க முடியாது. அது எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2024 உங்களுக்கு இருக்க போகுது. இந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. வெளிநாடு பயணங்கள் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் போகலாம். இல்லை வெளிநாடுல இருந்து நம்ம இங்கே வரலாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் மாணவர்கள் சிறந்த விளங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் எழுதுகிறேன், இல்லை ஒரு இன்டர்வியூ, இல்லை ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள், இல்லை கலை சார்ந்த விஷயங்கள், இல்லை ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் வந்து ஒரு முழு சப்போர்ட்டுங்கிறது இந்த கிரகணங்களோட அமைப்பு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதனால் இது நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ என்ன தான் நம்ம வந்து ஒரு ஆண்டு பலன் நம்ம பார்த்தாலுமே நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நம்மளுடைய கிரகநிலையில் அமைப்பு எப்படி இருக்குது, அந்த கிரகநிலையில் அமைப்பு நமக்கு ஃபேவரபுளாக இருக்கா. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ கிரகநிலையோட ஒரு அமைப்பு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இது அதே மாதிரி நம்மளுடைய சுய ஜாதகத்தில் ஆரம்பத்திலே நீங்கள் வந்து உங்களோட சுய ஜாதகம் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்மளுடைய சுய ஜாதகம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு நம்ம போகிற வழியில் இந்த வழியில் என்னென்ன வகையில் போகலாம், எந்தெந்த வகையில் போகக்கூடாது, நமக்கு ஏதாவது தடுமாற்றங்கள் வருமா, இல்லை ஏதாவது கெண்டங்கள் வருமா, இல்லை ஏதாவது பாதிப்பு வருமா, அப்படி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஜாதகத்தை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போங்க. அப்படி அந்த வழியில் போகும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதனால் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போங்க. நீங்கள் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.